பிக் பாஸ் காமன் மேன் ஷோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே வந்து ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம வீடியோ சென்ட் பண்ணதில ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி ஒரு 50 கண்டஸ்டண்ட்டை ஃபைனலாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 5 பேர் அனுப்புறதா வந்து சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் சீசன் 10க்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டாஸ்க் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பஸ்ஸு 2 பஸ்ஸு அதில் ஒரு 36 பேர் தான் உட்கார முடியும் சீட்டு. ஸோ இதில் 50 பேர் போயிட்டு எப்படி ஏறி ஒரு 2 ஹவர் கிட்ட அது எப்படி அவரோட வில் பவரை செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ உள்ள ஒரு 45 சேரை போட்டுட்டு அதில் டோக்கன் நம்பர் ஒட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து 50 பேர்லேருந்து அதை யார் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க. அதில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த டோக்கன் யார் இருக்கோ அந்த டோக்கன் நம்பர் தான் அவங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதையும் அவங்களோட பவரை செக் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் தான் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 ஜட்ஜஸ் ஆரி, ஓவியா, ராஜு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஹோஸ்ட்டு மாயா பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா முதல் கண்டஸ்டண்ட்டாக வந்தது தாதீஸ்வரன். அவர் பார்த்தீங்கன்னா சிவகங்கையா அவர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. ஒரு 20 வயசில் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சான். இப்போது 2.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இப்போ ஒரு 6 மாதமாக அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு அந்த கிராமத்தில் எப்படி பேசுவாங்க, ஒரு வெள்ளண்டியாக பேசுவாங்க, அதுமாதிரி நல்லா சூப்பராகவே பேசினார். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஜாலியாக பேசினார். ஒரு 4 மாடு வச்சுருக்காராம். அதை வச்சு தான் அவர் தொழில் பண்ணுறாரு. அதாவது பால் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதனால் அவர் வந்து தாதீஸ்வரனை வந்து அந்த டீம் வந்து ஜூரி டீம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. 2வதாக வந்து மோனிகா கிருஷ்ணான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறதா சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேச்சு அந்த அளவுக்கு இல்லை. அதனால் அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகலை. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் தான் இந்த இதில் வருவாங்க. ஸோ இந்த 50 பேர்லேருந்து யார் செகண்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் என்னென்ன போட்டியெலாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சியோ.